புதுச்சேரியில் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் திருப்பமாக காலையில் அதிமுகவில் இணைந்தவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்க வாய்ப்பு உருவாகியுள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நெருக்கமானவரும் பிரபல தொழிலதிபருமான கோகுலகிருஷ்ணன் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கட்சியில் இதற்கு எதிர்ப்பு கிளம்பியதால் ரங்கசாமிக்கு சிக்கல் ஏற்பட்டது. இதனையடுத்து கோகுலகிருஷ்ணனையே வேட்பாளராக நிறுத்த அதிமுக மேலிடம் ஒப்புதல் தெரிவித்தது. இதன் பின்னர் தமிழக அமைச்சர்கள் காமராஜ், சம்பத் ஆகியோர் முன்னிலையில் கோகுலகிருஷ்ணன் அதிமுகவில் உறுப்பினராக சேர்ந்தார். வேட்புமனு தாக்கல் முடிவடைவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்னர் அவர் அதிமுக வேட்பாளராக மனு தாக்கல் செய்தார். இவர் தவிர மேலும் 2 சுயேட்சைகள் மட்டுமே மனு தாக்கல் செய்தனர். இதனால் கோகுலகிருஷ்ணன் போட்டியின்றி மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவது உறுதியாகிவிட்டது. புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக அவர் பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பதோடு தேவையான நிதியை பெற்றுத் தருவதிலும் அக்கறை எடுத்துக் கொள்வார்கள்.